எபேசியர் 2:3 வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு. 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் பவுல் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். தன்னை விலக்கி விடவில்லை. நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து மாமிசமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். இது நல்ல விஷயமா? நம்மிடத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து யாராவது பாராட்ட முடியுமா? என்னைய பெண் பார்க்க வரும்போது நான் அவடத்துல போய் நான் முற்காலத்தில் முற்காலத்தில் என் மனமும் என் மாமிசத்தின் இச்சையின்படி நான் நடந்தவன் சொன்ன பொண்ணை கொடுத்துருவாங்களா? ஒரு பெண் சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிளையை கொடுத்து விடுவார்களா? நான் முற்காலத்தில் மனமும் மாமிசமும் விரும்பியபடி இச்சையின்படி நான் நடந்து கொண்டேன், நான் கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நம்ம ஏற்றுக்கொள்வோமா? தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவன் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டார். முற்காலத்தில் ஏன் இப்படி நடந்த? உன் மனம் போன போக்குல உன் மாமிசம் விரும்பியெல்லாம் நீ ஏன் செஞ்ச? இதுக்கு நீ இவ்வளவு கிரயம் செலுத்தணும் என்று ஏதாவது கேட்டாரா? இல்லவே இல்லை. ஆனால் தேவன் எரிச்சல் அடைந்தாரா? உங்க பிள்ளைகள் வீட்டில் செஞ்ச தப்பே செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த அம்மா எரிச்சல் பட மாட்டாங்க? எந்த அப்பா எரிச்சல் பட மாட்டாங்க? எந்த அம்மா கோபப்பட மாட்டாங்க? ஆனால் முற்காலத்திலே நாம் மனமும் மாமிசம்படி நடந்தோம். ஆனால் நம்மளை ஏற்றுக்கொண்டார். எரிச்சல் அடைந்தாரா? கோபப்பட்டாரா? ஒரு தடி எடுத்துக்கொண்டு வந்து அடித்தாரா? ரட்சிக்கப்படாத காலங்களிலேயுமே என் மேல அன்புள்ளவராய், உங்கள் மேல அன்புள்ளவராய், பழைய ஏற்பாட்டில் கோபமா இருந்தார், எரிச்சல் அடைந்தார். புதிய ஏற்பாட்டிலே மென்மையாக இருந்தார். தேவன் என்னுடைய தகப்பன் தங்கவேல் தாசன் போன்றவர் அல்ல, அடிச்சு நொறுக்கி கொல்லுவதற்கு.